ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யுஎஸ் ஆயில் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3.87% பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ WTI க்ரூட் ஆயில் வந்து மறுபடியும் ஒரு $100 டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஆயில் வந்து டிமாண்டில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிமாண்டில் தான் இருக்குது. ஏன்னா ஈரான் யுஎஸ் ஓட போர் நிறுத்தம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நின்றுடும், மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது வாரு அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று எஸ்டர்டே ஈவினிங் வந்து ஈரானும் வந்து ஸோ ஆவறது பார்த்துக்கலாம், வாங்க பேசிக்கலாம், இப்போ மறுபடியும் போர் ஸ்டார்ட் ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஈரான் சைட்ல இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக வந்து நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆயில் வந்து கொஞ்சம் டிமாண்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் இப்போதைக்கு திறக்கிற மாதிரி ஐடியா இல்லைங்கிறது மட்டும் இந்த நியூஸஸ் மூலியமா நமக்கு வந்து தெரியுது. ஸோ இதனால அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா அமெரிக்காக்காரங்க. அமெரிக்காவில் வந்து ஆல்ரெடி $101 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நாங்கள் ஆயில் மற்ற கண்ட்ரிஸ் வாங்கறதுக்கு நாங்கள் வந்து வெய்வர் கொடுக்குறோம், அதாவது வந்து விலக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து நியூஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து அடுத்த நாடுகள் வந்து ஆயில் வாங்கறதுக்கு இவங்க யார் விலக்கு கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கினா டாரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு சொல்றதும் இவர் தான். இப்போ ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ ரஷ்யா கிட்ட நீங்கள் ஆயில் வேணும்னா வாங்கிக்கோங்க, நாங்களும் வாங்கிக்கிறோம், ஒரு விலக்கு வந்து நான் ரஷ்யாவுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து நியூஸ் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதுப்பேட்டை படத்தில் சொல்லுவாங்கல்ல, நக்கலியா உனக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இந்த நியூஸஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து டிமாண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு வந்து இன்வென்ட்ரி டேட்டா இருக்குங்க. ஸோ இன்வென்ட்ரி டேட்டாவில் அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஎஸ்ல வந்து ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருக்கு, 2.188 மில்லியன் பேரல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குறைஞ்சிருக்கனாலே நமக்கு அந்த இடத்துல ஒரு டிமாண்டு தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டிமாண்டு கிரியேட் ஆனால் மறுபடியும் வந்து ஆயில் மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப க்ரூட் ஆயிலோட சார்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ க்ரூட் ஆயில் வந்து ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு வந்து அகைன் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு கேப் டவுன் கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட நமக்கு இன்வென்ட்ரி டேட்டா டிமாண்டு காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குளோபல் இம்பேக்டும் நமக்கு வந்து டிமாண்டு தான் காட்டுது. ஸோ 9796 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக 200 to 300 பாயிண்ட்ஸ் போகும், நம்ம பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த 9562 தான் ஸோ நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? இல்லைங்க நான் கீழே இறங்கி ஓப்பன் ஆகிறப்ப இந்த சப்போர்ட்டுக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல் ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலே நமக்கு அந்த இடத்துல வந்து பை கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போதைக்கு செல்லிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நியூஸை பேஸ் பண்ணி பார்க்குறப்பையும் டெக்னிக்கலாக பேஸ் பண்ணி பார்க்குறப்பையும் செல்லிங்கிறது இப்போ கன்ஃபர்மேஷன் வந்து எதுவும் இல்லை. இப்போதைக்கான பையிங் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஈவினிங்கில் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தா நான் ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் பை சைடு பிரேக் அவுட்டுங்கிறது 276 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக அங்கேருந்து ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 260.3. ஸோ இங்கேருந்து அப்போ இவ்வளோ தூரம் கண்டிப்பாக இறங்குமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஸ்டின் மார்க் தான். இது வந்து அன்பிரிடிக்டபிள் ஜோன் இது. ஸோ ஒன்று இந்த 276 பிரேக் அவுட் பண்ணால் அகைன் வந்து பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த 260.3 வந்தால் இந்த இடத்துல ஸோ அகைன் வந்து ரெக்கவரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதாவது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ கோல்டு அண்ட் சில்வர் என்னங்க ஆகுதுன்னா கோல்டு பை தாங்க, அதாவது பெரிய அளவில் செல்லிங் வந்து இப்போதைக்கு வந்து கிடையாது. சில்வரும் அதே மாதிரி தான். சில்வரும் கிட்டத்தட்ட $87 வந்து $88 வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப கோல்டோட சப்போர்ட், கோல்டு எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்ல தான் நிற்குது. ஸோ இது வந்து இன்னைக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1000 to 2000 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,55,036, சப்போர்ட்டுங்கிறது 1,53,427. நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கலாம். இப்போ சில்வர் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மறுபடியும் வந்து ஒரு 290 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 290னா ஒரே நாளில் வந்து நம்ம 4000 to 5000 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பிரேக் அவுட் நடக்கிறப்ப ஒரு 290 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,70,984. ஸோ இந்த இடம் வந்தால் மறுபடியும் நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணலை. ஸோ கோல்டுக்கு மட்டும்தான் நான் ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். பட் சில்வருக்கு வந்து இன்னுமே நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணல, சப்போர்ட் மட்டும் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம்.
இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒன் டே கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆல்ரெடி இந்த டாப்பிக்கை பற்றி பேசியிருக்கேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இந்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா, இதை வந்து ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி நம்ம ஸ்விங் ட்ரேடிங் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும், ஒன் டே கேண்டில். ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெட் கலர் கேண்டில் ஆச்சு நமக்கு ஃபார்ம் ஆனாதான் அந்த இடத்துல செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். சும்மா நமக்கு போயிட்டு டச் பண்ணாலே நமக்கு வந்து செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம அந்த டிசிஷன் எடுத்துட்டு ஹையை கூட நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் கேண்டலை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 15 மினிட்ஸ் கேண்டலும் சேம் கான்செப்ட் தான். ஸோ நமக்கு இன்ட்ராடேலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே போனால் கூட ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் ஆச்சு குறைஞ்சது வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஸோ கிடைச்சது அப்படின்னா அங்கேருந்து கீழே இறங்குறப்போ ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப்சர் பண்ணலாம் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா MCX கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் இப்போ இருக்கிற கண்டிஷனில் டிமாண்டு தான், சப்ளை வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கு. அதாவது 57 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. இது வந்து இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு 120 பாயிண்ட்ஸோ ஒரு 200 பாயிண்ட்ஸ் எல்லாம் பையிங் நடந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற நியூஸ் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப மறுபடியும் ரெக்கவரி ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். நான் ஆல்ரெடி நேற்று ஈவினிங் வீடியோவில் வந்து எவ்வளோ தூரம் ரெக்கவரி ஆகும், ஸோ எங்கே போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத நான் ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற கண்டிஷன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் தான். ஏன்னா வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ஒரு 2 பாயிண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு மேலே வந்துட்டு இருக்கு. இன்னும் 2 ஹவர்ஸில் ஒரு 5 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ கொஞ்சம் மேலே வந்து கிஃப்ட் நிஃப்டி ஒரு 100-150 பாயிண்ட் எல்லாம் மேலே வந்தது அப்படின்னா கொஞ்சம் கண்டிப்பாக வந்து ஒரு பை சைடு வந்து சேஞ்ச் ஆகும். இல்லை அப்படின்னா மற்றபடி அகைன் வந்து ஒரு செல்லிங் தான் நமக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இப்போ ஏடிஆர் வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே நெகட்டிவ் தான். ஐசிஐசி, விப்ரோ, இன்ஃபோசிஸ், HDFC, ஸோ ஒன்று கூட பாசிட்டிவ் வேல்யூ வந்து கிடைக்கல. இது மட்டும்தான் நமக்கு வந்து, அதாவது ரிலையன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் தான். ஸோ எதுவுமே வந்து பாசிட்டிவ் வந்து கிடைக்கல. ஸோ ஓவராலாக நமக்கு கிஃப்டி நிஃப்டி இப்போ இருக்கிற ஒரு ஹோப் என்ன அப்படின்னா, கிஃப்டி நிஃப்டி ஒரு 57 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்கு. வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு 2 பாயிண்ட் மட்டும் பாசிட்டிவ்ல இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் மறுபடியும் பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஸோ நமக்கு அங்கேருந்து மறுபடியும் செல்லிங் தான். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.